அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த அரெஸ்ட். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட்டை பற்றியும் வாரண்ட்டை பற்றியும் ஒரு சில வீடியோக்கள் நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு கொஸ்டின் மாதிரி அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால் தனி வீடியோவாக இதை போட்டிருக்கு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேன் அரெஸ்ட் எ பர்சன் வித்தவுட் வாரண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது போலீஸ் அதிகாரி ஒரு நபரை வாரண்ட்டு இல்லாமல் அரெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்றது தான் இதனுடைய பதில். முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு உண்டான பதில் தான் நமக்கு கீழே வரப்போகுது. இந்த ஒரு 4 லைனை படிக்கும்போது மிக அற்புதமாக நமக்கு புரிய வந்துடும். செக்ஷன் 35 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது அரெஸ்ட்டை பற்றி. சிறிய குற்றங்கள் போலீஸ் அதிகாரி வாரண்ட் இல்லாமல் கைது செய்யக்கூடாது. சிறிய குற்றங்களாக இருக்கும் பட்சத்தில் போலீஸ் அதிகாரி வாரண்ட் இல்லாமல் அந்த நபரை கைது செய்யக்கூடாது. அது சந்தேகத்தின் அடிப்படையிலாக இருந்தாலும் சரி, அவர் குற்றம் புரிந்தவராக இருந்தாலும் சரி. கைது அவசியம் என்றால் மட்டுமே காரணம் பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். கண்டிப்பாக அவரை கைது செஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த குற்றம் அந்த குற்றவாளி தப்பிக்க மாட்டார். இந்த மாதிரியான விவகாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அதற்குண்டான காரணத்தை பார்த்தீங்கன்னா பதிவு செய்யணும். போலீஸ் டைரியில் பதிவு செய்யணும், செஞ்சுட்டு கைது செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பெரும் குற்றங்களாக இருந்தால் போலீஸ் அதிகாரி நேரடியாக கைது செய்யலாம். எந்த ஒரு வாரண்ட்டும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. கீழ்கண்ட சூழ்நிலைகளில், அதாவது இந்த வாரண்ட்டை பற்றி நீங்கள் படிக்கும்போது, இந்த அரெஸ்ட்டை பற்றி பார்க்கும்போது இந்த 7 இயர்ஸை ஞாபகம் வச்சுக்கிங்க. 7 இயர்ஸ் அண்ட் பிலோ இம்ப்ரிசான்மெண்ட் கொண்ட குற்றங்கள், 7 வருடங்கள் மற்றும் அதற்கு குறைவான சிறை தண்டனை கூடிய குற்றங்களுக்கு கண்டிப்பாக வாரண்ட்டு மஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறிய குற்றத்தில் வரும். அதே போல் 7 வருடங்கள் அண்டு எபோவ் இம்ப்ரிசான்மெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா இதுக்கெல்லாம் வாரண்ட் தேவையில்லை. ஆனரபிள் மெஜிஸ்ட்ரேட்டுடைய வாரண்ட் இல்லாமலே அந்த குற்றவாளியை கைது செஞ்சுடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனசில் வச்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக இந்த 7 வருடம்ன்றது கண்டிப்பாக என்ட்ரி ஆகிருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மற்றபடி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதைகள் தான். 1 by 1 சொல்கிறேன் பாருங்கள். காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கேஸ் ஃபைல் ஆகும்னு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சூமோட்டோவாக கேஸ் ஃபைல் ஆகிடும், எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிடும். யாரும் இன்டிமேஷன் கொடுக்க தேவையில்லை, டீட்டெயில்ஸை கொடுக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அந்த இடத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணலாம். அதற்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஆல்டர் பண்ணுறதெல்லாம் மாறும். ஸோ இந்த மாதிரி காக்னிசபிள் அஃபென்ஸாக இருந்துச்சு, அதற்குண்டான குற்றவாளியை ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா வித்தவுட் வாரண்ட்டில் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. அது என்னென்னன்றது கொலை குற்றவாளியாக இருக்கிறது, கொள்ளை அடிப்பவர்கள், இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்னிசபிள் அஃபென்ஸில் வருவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று, இது ஃபஸ்ட்டாக எடுத்துக்குங்க. இது செகண்ட் ஒன்று, இன்டென்ஷன், எண்ணங்கள். அதாவது கில்ட்டி மைண்ட் இருக்கணும், குற்ற மனம் இருக்கணும். குற்ற மனம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பட்சத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக அவர்களை கைது செய்யலாம். உண்மையான சந்தேகங்கள், நம்ப தகுந்த காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் வித்தவுட் வாரண்ட்டில் கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் நோட் பண்ணிக்கிங்க. அதாவது சஸ்பெக்ட் ஃபேக்ட் இருக்கணும், ட்ரூத்ஃபுல் ஃபேக்ட் இருக்கணும். உண்மையான நம்ப தகுந்த காரணங்கள் இருக்கும் பட்சத்தில், அவர்கிட்ட கில்ட்டி மைண்டு இருக்கிற பட்சத்தில் அந்த நபரை கைது செய்யலாம். ஹேட் வெப்பன் வச்சுட்டு இருக்காரு அந்த குற்றவாளி, மிஷின் கன் வச்சுட்டு இருக்காரு, பீரங்கி வச்சுட்டு இருக்காரு, அணு ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் வாரண்ட்டெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை, நேரடியாக கைது செஞ்சுட்டு போயிடலாம். ப்ரொக்ளைம்டு அஃபெண்டராக இருக்காரு, தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் இவரையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா கஷ்டப்பட்டு இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ப்ரொக்ளைம் பெட்டிஷன்லாம் போட்டு இவரை ப்ரொக்ளைம் அஃபெண்டர்னு அறிவிச்சாச்சு. அந்த மாதிரியான நேரத்தில் இவர் வராருன்னா இவருக்கு வாரண்ட்டில்னு கைது செய்யாமல் விட்டுற முடியுமா? ஸோ அந்த மாதிரியான குற்றவாளியை பார்த்தீங்கன்னா பார்த்த தருணத்திலேயே கைது செஞ்சிடணும். தேடப்படும் குற்றவாளியாக இருந்தால் பார்த்த தருணத்திலேயே வாரண்ட் இல்லாமல் கைது செய்து விடலாம். டோன்ட் கிவ் டீடைல்ஸ், விவரங்களை தர மறுக்கிறார். கேட்குறோம் நம்ம, உன் பேர் என்னப்பா, எனக்கு தெரியாதுன்றாரு. உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன, அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி
அவர் மேலே சஸ்பெக்ட் இருக்குது, சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் விவரங்களை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க, தர மறுத்தால் அவரையும் கைது செய்யலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் 1 by 1 நீட் அண்ட் க்ளீனாக எழுதுங்க. இது மட்டும் இல்லாமல் அரெஸ்ட்டுன்னு தனி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அது கூட கம்பைல் பண்ணி எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு 5 பேஜ் உங்களால் ஃபில் பண்ண முடியும். இதை மட்டும் உங்களால் 5 பேஜ் ஃபில் பண்ணுறது கஷ்டம். இந்த கேஸ் ஸ்டடி பாருங்க, அர்னேஷ் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2014 நடந்த வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 வருடம் சிறை தண்டனை குற்றங்கள். ஆல்ரெடி நம்ம 7 வருடத்தை நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டோம் பாருங்க. 7 வருடங்கள் அல்லது அதற்கு கீழுள்ள குற்றங்களுக்கு போலீஸார் வித்தவுட் வாரண்ட்டில் கைது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வாரண்ட்டை கொடுக்கணும், வாரண்ட்டை கொடுத்துட்டு தான் கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த கேஸ் ஸ்டடியில் சொல்கிறாங்க. அர்னேஷ் குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். அப்படி அவர் கைது செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுதுன்னா, காரணம் இருந்துச்சுன்னா, அதற்குண்டான பிரத்யேக காரணத்தை அவரிடத்துல சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இதுதான் சட்டத்தினுடைய நிலைப்பாடு. பண்ணலான்னு சொல்லுவாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நடு நிலைமையில் ஒரு ட்ராக் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும், பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு அரெஸ்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின் நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு இப்படி தான் இருக்கும். அதனால் கைது செய்யக்கூடாதுன்னு நம்ம வாதிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளை கைது செஞ்சுருவாங்க. சார் கைது செஞ்சுக்கிங்க சார், பரவாயில்ல சார், நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு. ஸோ உங்களுக்கு புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்குன்ற மாதிரி நம்புகிறேன். நான் இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.